உங்கள் விஜய். ஏன் ஏன் இந்த குழந்தைக்கு இவ்வளவு தண்டனை? சொல்லுங்க சொல்லுங்க பிரியாக்கா, சொல்லுங்க உஷா. நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் குழந்தைய தத்தெடுக்க வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா நீங்க குழந்தைய தத்தெடுப்புன்னு பிடிவாதமா இருந்தீங்க. அதுக்காக சண்டையும் போட்டீங்க. கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வேற போனீங்க. நானும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து குழந்தைய தத்தெடுக்க போராடி சம்மதிக்க வச்சேன். இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு? பிரியாக்காவுக்கு குழந்தை மேல இருந்த பாசத்தினால தானே? பிரியாக்கா, நீங்க ஏன் அஜயை திருப்பி கொடுக்கணுங்கிற முடிவு எடுத்தீங்க? ஏன்னா இது உங்க வயித்துல பிறக்கல. ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அஜய் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. அத்தை, மாமா எல்லாரும் எல்லாரும் பிரியமா இருக்காங்க. ஆனா நீங்க இந்த குழந்தைய வெறும் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் தான் ஆசைப்பட்டு எடுத்திருக்கீங்க. பிரியாக்கா, இந்த குழந்தைக்கு தனக்கு எது வேணும் எது வேண்டான்னு எதுவும் சொல்ல தெரியாது. இந்த குழந்தைக்கு இந்த வீடோ சொத்தோ எதுவுமே தேவையில்லை. இதுக்கு தேவை ஒரு பாசமுள்ள அம்மாதான். அது போதும் பிரியாக்கா, போதும். இந்த குழந்தை பட்ட சிரமம் எல்லாமே போதும். இந்த குழந்தைக்கு ஒரு அம்மா மட்டும்தான் வேணும். ஒரு அம்மா மட்டும் போதும். அதுக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம். அதத்தான் இந்த குழந்தை விரும்புது. அதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. என்ன மன்னிச்சிரு தனுஷ். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் பாவி. இந்த அம்மாவை மன்னிச்சிருவியா தனுஷ்? ஐயோ உஷா, ஐயோ இவ வந்துட்டாளே. என்ன சொன்ன? உன்னதான் கேக்குறேன். நீ என்ன சொன்ன? ஏன் பேசாம நிக்கிற? சொல்லு. அஜய் உன் மகனா? ஆமாம்மா, இவன் ஏன் மகன். அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேம்மா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. தயவு செஞ்சு என் மகனை என்கிட்ட திருப்பி கொடுத்துடுங்கம்மா. ஏய், என்னது இது? என்ன நடக்குது இந்த வீட்ல? பிரியா, அஜய உஷா அவ மகன்னு சொல்றா. இதையெல்லாம் கேட்டுட்டு நீ சும்மா நிக்கிற? அப்படின்னா இந்த குழந்தை உன்னோடது தானா? நான் கேட்டதுக்கு உண்மையை சொல்லு. ஏன் எல்லாரும் அமைதியா நிக்கிறீங்க? நான் கேக்குறேன்ல, யாராவது பதில் சொல்லுங்க. சம்பந்தி, உஷா சொல்றதெல்லாம் உண்மைதான். அந்த குழந்தை
அவளோடதுதான். அத்தை, ஆ, என்ன சொல்றீங்க? இந்த குழந்தைய அனாதை ஆசிரமத்துல இருந்து எடுத்து வந்தேன்னு சொன்னீங்க. ஆ, ஆ. அப்புறம் எப்படி இப்ப இவங்க அவங்க குழந்தைன்னு சொல்றாங்க? அநாத ஆசிரமத்துல இருந்து குழந்தைய எடுத்துட்டு வந்தது உண்மைதான். ஆனா இவதான் அம்மான்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் தெரியும். அம்மா இந்த குழந்தை கொஞ்சம் சும்மா இருமா. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நீதான். உன்னால்தான் என் குழந்தைய விட்டு பிரிஞ்சு நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அம்மா, என் புருஷன் என்னை விட்டு போயிட்டாரு. அவர் எங்க இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாதுமா. இவ்வளவு பிரச்சனைக்கும் எங்க அம்மா என் குழந்தைய குப்பை தொட்டில கொண்டு போய் போட்டதுதான் காரணம். ஆ, ஆ. என் குழந்தைய நான் தேடினேன். இங்க இருக்கிறது தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன். இங்க என் குழந்தை மேல நீங்க எல்லாம் ரொம்ப அன்பா இருக்கிறத பார்த்து நான் அமைதி ஆயிட்டேன். ஆனா என் குழந்தைய கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்லம்மா. தயவு செஞ்சு என் குழந்தைய கிட்ட கொடுத்துருங்கம்மா. என் குழந்தை கூட நான் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவங்க சொன்னதுக்கெல்லாம் சரின்னு சொல்லி சம்மதிச்சேன். அப்போ உன் குழந்தைக்காகத்தான் நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தியா? ஆமாம்மா, என் குழந்தைக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தேன். தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் குழந்தைய என்கிட்டே கொடுத்துடுங்கம்மா. இவ்ளோ விஷயத்தையும் செஞ்சுட்டு என்கிட்ட எதையும் சொல்லாம மறைச்சிட்டீங்களா? இத பாருங்க சம்பந்தி, எல்லாம் தெரியும் தான். ஆனா பிரியா இந்த குழந்தை மேல ரொம்ப பாசம் வச்சுட்டா. உண்மையை சொன்னா எங்க நீங்க குழந்தைய தத்தெடுக்க விடாம பண்ணிடுவீங்களோன்னு பயந்துதான் உண்மையை சொல்லல. சீதா, இந்த உண்மை எல்லாம் உனக்கும் தெரியும் தானே? ஏன் ஏன் என்கிட்ட சொல்லல? என் மருமக எதையும் என்கிட்ட மறைக்க மாட்டானே உன் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்த. அதை எல்லாத்தையுமே கெடுத்துட்டியே. என்கிட்ட எதையுமே சொல்லாம மறைச்சிட்டியே. ஏமா? ஏன்? அத்த, பாவம் சீதாவுக்கு விஷயம் இப்பதான் தெரியும். நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல. கொஞ்ச நாளாவே இந்த வீட்ல ஏதோ தப்பு நடக்குதுன்னு மட்டும் என் உள் மனசுக்கு பட்டுச்சு. ச்சே, குழந்தை நம்ம கிட்ட வந்த பிறகு இந்த உஷாவோட மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். இதையெல்லாம் கண்ணால பார்த்த பிறகும் அம்மாவையும் குழந்தைய பிரிக்கிறதுக்கு உங்க 2 பேருக்கும் எப்படி மனசு வந்துச்சு?
உங்கள் விஜய். இவ படுற வேதனைய பார்த்தா என் மனசே வலிக்குது. உங்களுக்கு இவ மேல கொஞ்சம் கூட கருணை வரலையா? நீங்க பண்ண தப்புக்கு எங்களையும் சேர்த்து தப்பு சொல்லுவாங்களே. நீங்க சொன்னதையெல்லாம் கேட்டு நம்பி இப்போ இந்த பாவத்துல எனக்கும் பங்கு வந்துருச்சு. இது இவ குழந்தைன்னு தெரியாம நானே இந்த பொண்ணுகிட்ட அந்த குழந்தைய தூக்காதன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். ச்சே. ஐயோ, என்னை எவ்வளவு பெரிய பாவியாக்கிட்டீங்க. உஷா, நீ ஏன் இதை என்கிட்ட சொல்லாம சித்த நாளா சும்மா இருந்த? நீ பெத்து புள்ளைய விட்டுட்டு ஏமா சும்மா இருந்த? அம்மாவையும் புள்ளையையும் பிரிக்கிற சக்தி இந்த உலகத்துல யாருக்கும் கிடையாது. ஆனா நீங்க 2 பேரும் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிருக்கீங்க. இந்த பாவத்தை எங்க கொண்டு போய் தொலைப்பீங்க சொல்லுங்க. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இவங்க கிட்ட என் குழந்தைய கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் குழந்தைய என்கிட்டே கொடுத்துடுங்க. நான் என் குழந்தைய எடுத்துட்டு போயிடுறேன். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். நீ எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு என்ன கேரண்டி? இல்லம்மா, என் பேச்ச நம்புங்க. என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன். என்னால எந்த பிரச்சனையும் வராதும்மா. நம்புங்கம்மா, நம்புங்க. உஷா, சாரி, நாங்க உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டோம். இந்த குழந்தை மேல நாங்க ரொம்ப பிரியமா இருந்துட்டோம். இனிமே இந்த குழந்தைய பிரிஞ்சு நாங்கெல்லாம் எப்படித்தான் இருக்க போறோமோ? இல்ல உஷா, என்னால முடியாது. அம்மாவையும் புள்ளையையும் பிரிக்கிறது ரொம்பவும் பாவம். அதை நாங்க செய்ய மாட்டோம். அஜயனா அவன் அம்மா கிட்டயே ஒப்படைக்க போறேன்.
செஞ்ச இந்த உதவிய நானும் என் பிள்ளையும் மறக்கவே மாட்டோம். இந்த கடனை இந்த ஜென்மத்துல என்னால திருப்பி செலுத்த முடியாது. என் புள்ள திரும்ப எனக்கு கிடைச்சிட்டான். என் புள்ள திரும்ப எனக்கு கிடைச்சிட்டான். இது போதும். என் புள்ள எனக்கு திரும்ப கிடைச்சிட்டான். உலகத்துல இதை விட வேற என்ன சந்தோஷம்? என் புள்ள எனக்கு திரும்ப கிடைச்சிட்டான். நான் வரேம்மா. ரொம்ப தேங்க்ஸ். உஷா, ஒரு நிமிஷமா. ரவி. ஆ? ம். உஷா, இது அஜய்க்காக வாங்கிட்டு வந்தோம். உஷா, இது எல்லாமே அஜய்க்கு தான். இது மட்டும் இல்லம்மா, அஜய் படிப்புக்கு தேவையான எல்லா உதவியும் நாங்க செய்யறோம். அதே நேரத்துல உனக்கு என்ன தேவைனாலும் நாங்க செய்யறோம். நீ எப்ப வேணாலும் எங்களை வந்து கேட்கலாம். அது எங்க கடமைம்மா. சரியா? சந்தோஷமா கிளம்புமா. சரிங்கம்மா. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நான் புறப்படுறேன். எங்க போற? எங்க போறன்னு கேக்குறான்ல. தான் மகளுக்கு எது சரி எது தவறுன்னு சொல்றவதான் தாய். அந்த அறிவு உனக்கு இல்ல பானுமதி. தினப்படி பொழப்புக்காக தப்பு செய்ய வேண்டியது, அந்த பழிய இன்னொருத்தர் மேல சுமத்த வேண்டியது. இதுதானே உனக்கு விருப்பமா இருக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தினப்படி பொழப்புக்காக தப்பு செய்ய வேண்டியது, அந்த பழிய இன்னொருத்தர் மேல சுமத்த வேண்டியது. இதுதானே உனக்கு விருப்பமா இருக்கு? சீதாவோட சித்திங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ செஞ்ச தவறையெல்லாம் நான் இதுவரை பொறுத்துட்டு இருந்தேன். இந்த குடும்பத்துல உள்ள எல்லா விஷயத்திலும் தலைய நுழைச்சு தப்புக்கு மேல தப்பு செஞ்சிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு போதாது பானுமதி? இந்த குடும்பத்து மேல இன்னும் என்ன பழி போட போற? அம்மா புள்ள உறவையே பிரிச்சு வச்ச நீ இனிமே இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன்னு என்ன கேரண்டி? அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த குடும்பத்தோட நன்மைக்காகத்தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த நிமிஷத்துல இருந்து உன் நிழல் கூட இந்த வீட்ல படக்கூடாது. இன்னையோட உனக்கும் இந்த வீட்டுக்குமான உறவு முறிஞ்சு போச்சு. நீ போலாம். அத்தை, இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே அம்மா. இனி இந்த விஷயமா யாரும் பேச வேண்டாம். உங்க அம்மா இந்த வீட்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்காளோ அவ்வளவு தூரம் இந்த வீட்டுக்கு நல்லது. இணையா நின்னுட்டு இருக்க? புறப்படு, புறப்படுன்னு சொல்றேன்ல.